உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. முன்னெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் என்றாலே ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் நினைவுகிறார். காரணம், அவரு 9 முறை அந்த இடத்துல எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களோட அமைச்சரா இருந்திருக்காரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்து வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்திருக்காரு. இடைப்பட்ட காலத்துல ஐயா ஓபிஎஸ் இருந்தார் இல்லையா, அப்பயும் அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இப்ப கடந்த ஆட்சியில ஐயா திரு எடப்பாடி இருந்தார் இல்லையா, அவரு கூடயும் அமைச்சரா இருந்திருக்கிறாரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட ஆளு என்ன சொன்னாரு தெரியுமா? எடப்பாடி அப்படின்னாரு. ஐயா எடப்பாடி, யாரா அது நம்மள கூப்பிடுறது, அது இவ்வளவு சொண்டா அப்படின்னு பார்த்தா, நம்ம செங்கோட்டையன்டா, அவங்க கீழே பாரு, அவங்க கூட இருக்க பார்த்தா அல்லங்க இங்க இருக்கானுங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வரான்? சரி சொல்லு சொல்லு ஆமையால சொல்லு அப்படின்னாரு. உனக்கு 10 நாள் டைம் தரேன். யார எனக்கு 10 நாளுக்குடா, என்னத்த சொல்ல போறான் அப்படின்னு உத்து பார்த்தாரு. பார்க்கும்போது அவர் சொன்னாரு, உனக்கு கட்சியில இருந்து வெளியில போறவங்களா நீ நினைக்கணும், 10 நாள் உனக்கு கெடு அப்படின்னு. இவன் என்ன நடத்திட்டு இருக்கான்? நான் தான் அவனை போனா போதுன்னு விட்டுட்டு நானே கம்பீரமா கட்சி நடத்திட்டு இருந்தா, இவன் என்ன 10 நாள் டைம் தர அவனை இணைங்கிறான் அப்படின்னு பார்த்தாரு. ஐயா எடப்பாடி டீ குடிச்சிட்டு இருந்தாரா, அந்த பேப்பர் கப்ல பார்த்துட்டு இந்த கப்பை நசுக்கி போட்டார். அதுபோல ஐயா செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் சொன்னார் இல்லையா, ஐயா எடப்பாடி டீ குடிச்சு முடிச்ச உடனே கப்பை நசுக்கி போட்டுருவோம் இல்லையா, அது போல தேவை தீர்ந்துருச்சு, மறுநாளே நசுக்கி போட்டு என்கிற அளவுல ஐயா 10 நாள் டைம் கொடுத்தாரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா மறுநாளே நசுக்கி தூக்கி வெளியில் அடிச்சிட்டாரு. நசுக்கினா எது? அவருடைய அரசியல் வாழ்க்கையை நசுக்கி, செங்கோட்டையன் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நசுக்கி தூக்கி வெளியில இருந்துட்டாரு. அதை பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். அத ஐயா எடப்பாடி அவர்கள் ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களை தூக்கி வெளியில இருந்துட்டார் இல்லையா, எரிஞ்சோடனே அவர் போய் தற்கூரி வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிட்டாருங்க. இணைஞ்சிட்டு என்ன நம்மெல்லாம் வந்து தாவேக்காவை கேட்குறோம், என்னப்பா கொள்கை வச்சிருக்கீங்க, என்னப்பா பேச போறீங்க, என்னப்பா மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்க போறீங்க அப்படிங்கிறோம். அது நம்ம கண்ணுக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்றோம். அவர் வழியில வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சிறந்த தலைமை பண்புன்னு சொல்றோம். இவங்களுடைய வழி வந்ததுல இவங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி வந்தார் இல்லையா, இவரையும் நம்ம சிறந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர்கிட்ட இல்லாத தலைமை பண்பு இவர் மட்டும் ரகசிய கண்ணில், ஐயா செங்கோட்டையன் மட்டும் ரகசிய கண்ணில் ஐயா விஜய் அவர்களை பார்த்தார் போல் இருக்கு. அதான் நம்மெல்லாம் கொள்கை என்னப்பா அப்படின்னு சொல்லி தாவேகாவை நோக்கி கேட்கிறோம். இவரும் போய் கொள்கை ஏதாவது கேட்டிருப்பாரு. என்ன கொள்கை அப்படின்னு கேட்டாரா, நீங்க கிட்டவங்க உங்க காதல வேணா சொல்றோம் அப்படியா, அவ கொண்டு வரப்பா. ஓ என்னது, ஓஹோ பெரியார் வழிகாட்டியா, சரி தாவேக்கா டிவிக்கே, தாவேக்கான்னு கத்த கூட டிவிக்கேவா, சரி வேற எது நமக்கு கொள்கை தேவையில்லைங்க. அதாவது இவரு வெளியில வந்துட்டு பிரஸ் கிட்ட வந்துட்டு தாவேக்கா வந்து ஒரு சிறந்த கொள்கையை வச்சிருக்கு, மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இவங்கெல்லாம் பிரஸ்காரங்க எல்லாம் கேட்குறாங்க, ஐயா வந்து தாவேக்கானுடைய கொள்கை என்னங்க ஐயா, நீங்க என்ன கொள்கை ஐயா பாத்தீங்க? அதெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடாதுங்க. ஐயா கமலஹாசன் சொன்னார் இல்லையா, நீங்க கொள்கை என்னன்னு கேட்டப்ப மாநாடுல சொல்றேன்னார்ல, மாநாடுல கொள்கை என்னன்னு கேட்டப்ப புக்ல போட்டு தரேன்னார்ல, இவங்க தான் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா உங்க காது காமிங்க நான் சொல்லு, போயா அப்படின்ட்டாங்க பிரஸ்காரங்க. அதனால இவங்க கொள்கை என்னன்னே தெரியல, நீங்க காது காமிங்க நான் வேணா சொல்றேன் அப்படின்ட்டு. எப்பா நீ போயிட்டு வாப்பான்னு ஏன்னா அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு கொள்கையை வேணா சொல்றேன். சொல்லுங்க அவங்க தாவேக்கா டிவிக்கேன்னு கத்து சொன்னாங்க, வேணா கத்தி காமிக்கிட்டுமா பிரசுக்காரங்களா, கத்து டிவிக்கே அப்படின்னு ஐயா செங்கோட்டையன் அவர்களே கத்திட்டு இருக்காரு. பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை. தாவேக்கா கொள்கை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2026 தேர்தலே முடிஞ்சுட்டு போல் இருக்கு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பதை தொடங்கிட்டாரு. புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் என்கிற அந்த ஒரு ஹெட்டிங்ல வந்து தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு அது எல்லாத்தையுமே எடப்பாடி அவர்கள் வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கோபிச்செட்டிப்பாளையத்துலதான் இந்த கூட்டம் நடக்க போகுது, எடப்பாடி அவர்கள் வந்து பேச போறாங்க அப்படின்னு வெளியிட்டோன்னே
இந்த கோபிச்செட்டி மக்கள் கிட்ட ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு. என்ன அப்படின்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்களை வேற கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க. திமுக வேற ஒரு பக்கத்துல இருந்து அப்படியே எதிர்ப்புகளை அள்ளி வீசிட்டு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிட்டாரு, அதிமுக தலைமை சரியில்லை, லொட்டு லொஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் எதிர்ப்பாளையில கக்கிக்கிட்டே இருக்கு. அந்த ஐடி மூலமாகவும் தேவையில்லாத செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சரியா கூட்டம் வராது, எப்படிங்க கோபிச்செட்டிப்பாளையம் ஆதரவு பெற்றவர் ஐயா இவரு ஐயா எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள், அவர் இல்லாம எப்படிங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் இல்லாம ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவுல வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு. எவ்வளவு கூட்டம் பேசுறாரு ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லும் பொழுது, எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஓட்டு உங்ககிட்ட கேட்டாரு, விலகும் போது உங்ககிட்ட கேட்டா விலகினாரா, ராஜினாமா பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்டாரா என்ற கேள்வி எழுப்பிருக்கிறாரு. இப்ப இது தமிழ்நாடு முழுக்க அவர் பேசி காணொலி என்பது தீவிரமா பரவிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஊடகமும் ஐயா எடப்பாடி திரும்பி பார்க்குற அளவுக்கு தன்னுடைய சம்பவத்தை சிறப்பா செஞ்சிருக்கிறார். அதாவது ஐயா எடப்பாடி அவர்களும் அந்த செங்கோட்டையன் அவர்கள் இல்லாம கொஞ்சம் தயங்குவாரு அப்படின்னு பார்த்தோம். ஊடகவியலாளர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் வேலை வெளியில போய் தாவக்கால இணைஞ்சிட்டாரு, ஒரு வேளை கூட்டம் வராம போயிருமோ அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்கள் எதிர்பார்த்தாங்க. ஐயா எடப்பாடி அவர்களும் கொஞ்சம் பிசிறு தட்டுமோ கூட்டத்துல பேசுறபோது அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா மக்களுடைய பெரும் ஆதரவால ஐயா எடப்பாடி அவர்கள் உற்சாகம் அடைந்தார். ஏன் அப்படின்னா, கூட்டம் செம்ம கூட்டம். ஐயா எடப்பாடி அவர்கள் பேசும்போது அவருக்கும் ஒரு உற்சாகம் நிறைஞ்சி அடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன அப்படியாடா, நீ மக்கள் ஓட்டிக்கணுமோ இங்க ஏடா ராஜினாமா பண்ணணும் எங்கடா போனேன் என்ற கேள்வி ஐயா எடப்பாடி அவர்கள் எழுப்பணுன்னே மக்களுடைய அந்த ஆதரவு அலைகள் பெருகிச்சு. ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன் பக்கம் திருப்பினார். ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க கூட்டம் வருமோ வராத, செங்கோட்டையெல்லாம் வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட்டத்துல ஒரு பிசுறு கூட இல்லாம அழகா கூட்டத்தை நடத்தி முடிச்சிருந்தாரு ஐயா எடப்பாடி அவர்கள். அதாவது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நாளை நமதே இந்த நாடும் நமதே அப்படின்ற பாடல் நினைவுக்கு தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றார் நாளை நமதே என்ற பாடல் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நினைவு வந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அதாவது அதிமுகவினுடைய தாய் ஐயா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி ஜெயலலிதா வந்தாங்க. அந்த தங்கங்கள் எல்லாம் நாங்க ஓர் வழியில் நின்று நேர் வழி சென்று, அதாவது 2026 எதிர்காலத்தை நாளைய நாங்க பிடிப்போம், அதிமுக பிடிக்கும் என்ற நம்பிக்கையில ஐயா திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பேச்சை அருமையாக பேசியிருந்தார். அதாவது ஐயா எம்ஜிஆர் தலைவரா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு தலைவியா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு நான் செங்கோட்டையனை நீக்கினது சரிதான் என்று என்னுடைய முடிவை மக்கள் ஏற்றிருக்கிறாங்க, என்ன ஒரு தலைவனா ஏற்றிருக்கிறாங்க. 2026 நாங்க ஆட்சி பிடிப்போம், நான் கூடிய விரைவில் மக்களினுடைய தலைவனா மாறுவேன் என்று தன்னுடைய பேச்சுல மறைமுகமா சொல்லியிருந்தாரு. த ரியல் பேட்டில் பிகின் அப்படின்னு தன்னுடைய பேச்சுல மறைமுகமாக மக்களுக்கு அறிவித்தார் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஐயா எடப்பாடி என்ற புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் வெற்றி பெறுமா பெறாதா என்ற தகவலை 2026 தெரிந்து கொள்ள நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலையொலி. நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.